வெல்கம் டு நாச்சா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் தாங்க வாங்கியிருக்கேன். போய் மீன் வாங்கலான்னு போய் அம்மா பார்த்துட்டு அப்படியே பார்த்தேன். என்ன மீன் இருக்குன்னு காணாங்கழுத்தி இருந்துச்சு. வேணாம், கோலா மீன் ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தி மீன் விற்றுச்சுங்க. ரொம்ப நாளாச்சு. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி பொறிச்சேன். இது மத்தி மீனுன்னு சொல்கிறாங்க. சில பேர் சால மீனுங்கிறாங்க. இது என்ன மீனுன்னு தெரிலங்க. தெரிஞ்சால் சொல்லுங்கங்க. மத்தி மீன் தான் சொன்னாங்க. இது ரெண்டு தான் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். சால மீனா மத்தி மீனாண்டு. இன்னொன்று முதக்கண்ட மீனுன்னு இருக்குது, அது தெரியும் எனக்கு. அதனால் ஒரு மீன் 10 ரூபாவாங்க. 10 மீன் 100 ரூபாய்க்கு கொடுத்துச்சு. வேறு ஒன்றும் சொல்ல முடியாது, இந்த ரேட் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குல்ல. இதை பாருங்கள், 10 மீன் தான் கொடுத்தா சுமதி. பரவாயில்லை, ஏன்னா பாவம் அதுங்களை கஷ்டப்பட்டு கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இறால் ஒரு பிள்ளை மீன் சாப்பிடாது இந்த மீன். அதனால் இறால் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா வெள்ளை இறால் சூப்பராக இருக்கும் பாருங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டையும் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இதை வச்சு தான் மதியானத்துக்கு பொழுத ஓட்டணும். இறாலை தூக்கி வச்சுருவேன். மீனை வச்சு பொரிச்சிட்டு நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சலாம்.